ஸ்டாலின் தான் வராரு, வெளியில் தான் தராரு. ஆகையால் மக்களை ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுருங்க. நாங்கள் வந்தால் தான் நான் முக ஸ்டாலின் கட்சி தான் இல்லைங்கள. ஆனால் நாங்கள் வந்தால் தான் கரண்ட் பில் ஏற்றுவோம், வீட்டு வரி ஏற்றுவோம், அப்போ குப்பை வரி எல்லாம் ஏற்றுவோம். ஓகேவா? ஆகையால் ஸ்டாலின் தான் வராரு, வெளியில் தான் தராரு. சரியா? ஆகையால் மக்களை பார்த்துக்கிடுங்க. ஓட்டு போடுங்க, முக ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் நீங்களாம் செத்துருங்க. ஓட்டு போட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு மாதத்தில் நீங்கள் விஷம் குடிச்சு செத்துவீங்களா இல்லை என்ன வந்து சாவுங்க. புரியுதா இல்லையா? மக்களை பார்த்துக்கிடுங்க. ஸ்டாலின் தான் வராரு, வெளியில் தான் தராருன்னு இதை நம்பித்தாயா ஓட்டு போட்டேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆகையால் வெறும் வேஸ்ட்டு களவாணி பயிலுவோம். நல்லவனே வேணும் கிடையாது. ஏதோ மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா நல்லபடியாக பண்ணணும். எங்கள் அப்பா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி. இவனுங்க வந்து இப்போ பையன் உதயா ஸ்டாலினும் கொள்ளையடிப்பானா, இப்போ மருமனும் கொள்ளையடிப்பானா, இவங்க ஒய்ஃபும் கொள்ளையடிப்பாங்களாம். இதுக்கெல்லாம் கேட்குறக்கு ஆள் இல்லையாவே? இல்லை கேட்க என்ன நீனு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தராருண்ணா. விடியல் கொடுத்தாரு பாரு, விடியல் நல்லா விடியல் எல்லாம் வெடி தான் வச்சுருக்காங்க. ஆகையால் 2026 ஓட்டு போடுங்க. ஆனால் 2026 நீங்கள் செத்துருவீங்க. தமிழ்நாட்டு மக்கள் செத்துருவீங்க. நல்லா இருப்பீங்க. மக்களை பார்த்துக்கிடுங்க. திமுக மட்டும் நம்பாதீங்க. அதெல்லாம் திமுக வந்து திருட்டுக்கழகம், திராவிட கழகம் திருட்டுக்கழகம். ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா இல்லைப்பா அது ஆட்சியே நல்லா இல்லை. அவங்க பண்ணுற மந்திரியெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கானுவோ. எப்படி மந்திரியெல்லாம் உள்ளே போயிட்டுருக்கானுவோ, இன்னும் போவானுவோ, இன்னும் போவானுவோ. தெரியுமா? நிறைய கொள்ளை 5 வருஷத்துலேயே 5 வருஷம் கூட 4 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ கொள்ளை அடிச்சாக்கா. அப்போ எடப்பாடி எவ்வளோ கொள்ளைச்சு பாரு 4 வருஷத்தில். சரி, எடப்பாடி அவர் இடையில வந்தவர், அவரை பற்றி நான் பேச விரும்பல. ஏந்தேம்மா அவருக்கு எனக்கு எப்படி கொள்ளையடிக்கணும் இன்னும் தெரியல. கால் அவ்வளோ தான் தெரியும். ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களை திமுகவை நம்பாதீங்க. திமுக நம்பின வைங்க, நீங்கள் வந்துட்டு நாசமாக போயிடுவீங்க. சத்தியமாக சொல்கிறேன். நான் நம்பினேன், நானும் கூட போனேன், கூட போய் ஓட்டெலாம் வாங்கி கொடுத்தேன். அவங்க பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. திமுக தான் வரணும்னு. எப்படி தெரியுமா? விஜயும் வந்து திமுக ஓட்டு போட்டார், அஜித்தும் திமுக தான் ஓட்டு போட்டார். புரியுது இல்லையா? ஓகே, அது விடு. அதுக்கு முன்னால் எனக்கு தெரியும். சரி, திமுக வரட்டும், பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு வரட்டும்னு. ஆனால் 10 வருஷத்தில் மக்கா 5 வருஷத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்களே நாட்டில். பாரு, ரோடு ஃபுல்லாக உடச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு உடைக்கிறீங்க கேட்டாக்கா, தண்ணி வருது, நீரோட வருது. நீ ரோடை ஃபுல்லாக உடச்சிட்டு இருக்கப்பா, என்ன கணக்குன்னே தெரில. இதுக்கு எத்தனை கோடி வாங்கியிருப்பாலும் தெரில. ரோடு ஃபுல்லாக உடச்சிட்ருக்காங்க. எங்கே ஊருக்குள்ளே எல்லாம் மக்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தான் விடியல் முக ஸ்டாலினோட விடியல் இதுதான். சரியா? ஆகையெல்லாம் மக்களை பார்த்துக்கிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, மக்கள் நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக வந்துட்டு சப்போஸ் மழை பெஞ்சிட்டு வை, அந்த குழிக்குள்ளே போய் விழுந்தன எவனா செத்துற மாட்டான். இப்போ உடைக்கிற ரோட்டை உடச்சிட்டு இருக்கான், ஜிசி வச்சு உடச்சிட்டு இருக்கான், பைப்பை போடுறான், ஒரு பைப்பை போடுறான், ஒரு அரை அடிக்கு பைப்பு போடுறான். இப்போ தண்ணி வருதான். அது எப்படி தண்ணி வரும்? இல்லை அரை அடி பைப்பில் லூஸ் ஆட நாங்கள்லாம் இல்லை கேட்க என்ன இல்லை. அதாவது தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப ஏமாளி பையன் நினச்சிட்டு இருக்காங்க. யார்? இந்த தமிழ்நாட்டு மக்களில் முதலமைச்சர் நினச்சிட்ருக்காரு. ஏமாளி பாய்ங்க, தண்ணி வருது, தண்ணி உங்களுக்கு தண்ணி வந்துடும் அப்படி. தண்ணி எங்கே வருது? தண்ணி எங்கே? தண்ணியெல்லாம் வராதுவே. அரடி பைப்பு உள்ள சொருகுறான். கேட்டால் உங்களுக்கு தண்ணி வருதான். தண்ணி எங்கே வரும்? தண்ணியெல்லாம் வராது. வயிறு சொருகு விட்ருக்கான். யார்? எவனோ ஒரு கம்பெனிக்கு, யார்? அம்பானி ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக வந்து இவ்வளோ வயிறை சொருகி ஃபுல்லாக அம்பானி சம்பாதிக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ கதை நடக்குது. உண்மைதான் ஐயா. இதில் வந்துட்டு இந்த பைப்பு உடச்சி பைப்பு அரையடி பைப்பு போடுறானே, இதெல்லாம் எப்படி தண்ணி வரும்? யோசிக்கணும் மக்களை யோசிங்க. அதாவது 1.5 அடி பைப் போட்டால் தான் தண்ணி உள்ளே வரும், போகும். அதுக்கு வந்து டியூப், அது வந்து ஓப்பனை வச்சுப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது ஃபுல்லாக போடுதானுவோ. புரியுதா இல்லையா?
ஆகையெல்லாம் மக்களை பார்த்துக்கிடுங்க மக்களை. இதெல்லாம் தண்ணிக்கு இல்லை, அவங்க துட்டுக்காக பார்க்குறானுவோ. மக்களை பார்த்துக்கிடுங்க. ஆனால் இனியும் நீ வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு வைங்க, விளங்கவே மாட்டீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நாசமாக போயிடுவீங்க. வேறு எவனாவது வரட்டுமே. ஆனால் வந்து எடப்பாடியில் வரக்கூடாது. எடப்பாடி வேஸ்ட்டு. ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கலை, அவர் சும்மா பந்தா பண்ணிகிட்டு இருக்காரு. யார்? எடப்பாடி. அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நல்லவன் எவனோ அவனை வரட்டும், அதுக்கு வழி விட்டு கொடுங்க. புரிதா இல்லையா? ஆகையால் மக்களை பார்த்துக்கிடுங்க. உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆள் தான். ஆனால் அடுத்த 26 டாஸ்மார்க் இருக்கப்படாது. உண்மை அதுதான். பார்த்துக்கிடுங்க மக்களை. இது வந்து தெய்வத்தோட அனுகிரகம், தெய்வத்தோட சொல்லுது. பார்த்துக்கிடுங்க மக்களை. பார்த்துக்கிடுங்க மக்களை. அதாவது லேடிஸு, பெண்கள் நல்லா இருக்கணும். பிள்ளைங்கள், அதாவது பிள்ளைங்க பெத்த அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்கணும். பெண்களை வந்துட்டு ஒருத்தர் கை தீண்டப்படாது, ஒரு பிள்ளைங்கள் சீண்டப்படாது. அதுதான் என்னோட கான்செப்ட்டு. இது சீண்டனாக்கா அது வேறு மாதிரி கதை நடக்கும். அது வேண்டாம், அதை பேசிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இதே சமயம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுங்களும் ஒரு அம்மாமார்களும் தாய்மார்களும் நல்லா இருக்கிறதுக்கு வழி பண்ணுறதுக்கு முடியாது இவங்களுக்கு. ஆகையால் பார்த்து பாரு செய்யுங்க. ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு காசு வாங்கினாக்கா அது அசிங்கம், எச்சக்கலத்தனம். நல்லா இருப்பீங்க மக்களை. பார்த்துக்கிடுங்க. ஏன்னா என்னால் சொல்லத்தான் முடியும், நானும் அனுபவிச்சு பார்த்துட்டேன். நினச்சிடுமா, எனக்கு எல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. இருந்தாலும் மக்கள் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய கான்செப்டு. ஆகையால் தெய்வமே, மக்கள் லேடிஸு அவங்க உள்ள மகளிர் பேருந்து அப்படின்னு, மகளிர் பேருந்து யார் விட்டுருக்காரு? யார்? இந்த முக ஸ்டாலின் விடியல் தராராம். விடியல் மகளிர் பேருந்து தான். மகளிர் பேருந்து, மகளிர் பேருந்து என்ன பேருந்து? ஓ, உண்மைக்கு பஸ்ஸு லாஸ்ட்டில் ஓடுது. பஸ் கம்பெனியில் போய் பார்த்தா எல்லாம் வந்து திருட்டுத்தனமாக இன்ஜினை கழட்டி போட்டு போகிறான், டயரை கட்டி கழட்டு போகிறான். நான் அந்த டிங்கர் வேலை பார்க்குறேன், அந்த பஸ்ஸு வேலை பார்க்குறவனுக்கு சரியான சம்பளம் கொடுக்கல, அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். நான் கோடியாக கொலை போயிட்டுருக்கு. இதை பார்க்க முடியல. நான் பஸ் கம்பெனி பற்றி உனக்கு என்னவே தெரியும். சரி, அது ஒரு என்னமோ போயிட்டு போகுது. ஆனால் தமிழன் மக்களை அடுத்தளவு சாவக்கூடாது. அடுத்தால வந்துட்டு ஒரு பையனும் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் குடிச்சு சாவக்கூடாது. பார்த்துக்குறோம், ஓகேவா? அது வேறு விஷயம் இருக்குது. நாங்கள் 2027 நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கன்னா வேறு, புரியுதா இல்லையா? நாங்கன்னா சிவன் பெருமாள் ஹரி சிவன் ஒன்று, நானும் ஒன்று. அதாவது நானும் ஹரி சிவன் ஒன்று, அதான் 3 பேரும் சேர்ந்து நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உன்னால் முடிஞ்சே செய்யப்பா, என்ன வேணால் செய்ய. நீ கொள்ளையடி, என்ன வேணால் செய்ய. தமிழ்நாடு மக்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பரந்தூரில் மட்டும் நீ விமானம் கட்டின மவனை ஃபேமிலியோட பீஸ் ஆகிடுவேன். அது நாங்கள் சொல்லலை, பறந்து சொல்லுது, கருடன் சொல்லுது. பார்த்துக்கப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கையில் தான் வாழ்க்கை, உங்கள் கையில் தான் இருக்குது. அமைச்சரே, முதலமைச்சரே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்து படி செய்யுங்க, ஓகேவா? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மறந்தா வானா கவதா மண்ணு அண்ணா, பார்த்துக்க அண்ணா. ஓகே, பாய். இதுக்கு மேலே நான் பேச விரும்பலப்பா. இன்னும் பேசுகிறேன். அடுத்த எலெக்ஷன் வரும்போது அதுக்குள்ளே ஏதாவது தெரிஞ்சால் பேசுகிறேன், அவ்வளோதான். அண்ணா, ரொம்ப நாடு மோசமாக போயிட்டுருக்கு அண்ணா. விடு, நான் யாரை பற்றி விரும்பலை, யாரை பற்றி பேச விரும்பலை. நீங்கள் பண்ணுற தப்பு தான் சொல்ல வரேன். இதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. எதையுமா நான் ஓட்டு போட்டிருக்கேன். யார்? விஜயும் அஜித்து ஓட்டு போட்டதுனால நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். அது என்னோட சரி. அப்போ இப்போ 2 போட்டு போட்டாங்களா? அப்போ அவங்க நம்பிக்கையானவங்க. அப்போ நானும் ஓட்டு போட்டேன். அதுவும் நானும் ஓட்டு போய் கேட்டேன். நான் நிறைய பேர்த்துக்கு திமுக ஓட்டு போய் கேட்டேன். அப்போ பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. காசு மட்டும் வாங்கலை. அதான் நான் காசு வாங்க மாட்டேன், ஓட்டுக்கெல்லாம் காசு வாங்க மாட்டேன். தெரியுமா? நானே ராஜகலை. எதுக்கு நான் ஓட்டு காசு வாங்கணும்? தேவையில்லை. சரி, இந்த தடவை ஸ்டாலின் வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு பிடுங்கன்னா பாரு பிடுங்கு. அநியாயத்துக்கு உள்ளே போயிட்டுருக்கானுவோ. கெட்ட வார்த்தையாக பேசுகிறானுவோ. மந்திரிகள்லாம் வேண்டாப்பூ, தேவையில்லை. உங்கள் ஆட்சி தேவையே இல்லை. ஓகே, பாய்.